பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து வையை ஏட்டிலே தவழ்ந்து நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து உங்கள் நெஞ்சில் மகிழ்ந்துரையும் தமிழ்த்தாயின் மலரடிக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். மனித வாழ்க்கை எழுச்சியோடு இருப்பதற்காக தமிழன் அமைத்ததுதான் திருவிழாக்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு விழா நடந்தாலும் தைப்பொங்கல் திருவிழா தனித்த சிறப்புடையது. படையனவற்றை போக்குகின்ற போகியும், வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பொங்க பொங்கலும், நன்றியோடு அவன் செலுத்துகின்ற நன்றி திருவிழாவாக உழவர் திருநாளும் பொங்கலை மிகச்சிறப்பாக வடிவமைத்தார்கள். அந்த பொங்கல் திருநாளில் புதியுகம் தொலைக்காட்சி மிக அருமையாக ஒரு நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறார்கள். நான் ஒரு கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக சென்றிருந்தேன். அது மாணவர்களுடைய ஆற்றலை விளக்குகின்ற காட்சி. எல்லா இடங்களிலும் பொருள்கள் வைத்திருந்தார்கள். ஒரு இடத்திலே ஒரு அருமையான அறை இருந்தது. அதற்கு வெளியே இது படைப்பாற்றலை விளக்குகின்ற அறை என்று இருந்தது. வியப்பாக ஏதோ கணிப்பொறிகளுடைய கண்டுபிடிப்புகள் இருக்கும் என்று நினைத்து உள்ளே போனேன். ஆனால் போனால் என் வியப்புக்கு மாறாக 3 குழாய்கள் மட்டும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த குழாய்களை மூடி வைத்திருந்தார்கள். ஒரு குழாயிலே வெளியே எழுதி வைத்திருந்தார்கள், இதற்கு கொடுக்கில் விஷம் என்று எழுதி வைத்திருந்தார்கள். அட்டையை திறந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. குழாயை நான் எட்டி பார்த்தேன். உள்ளே ஒரு தேள் இருந்தது. மூடிவிட்டேன். அடுத்த குழாய்க்கு வெளியே எழுதியிருந்தார்கள், இதற்கு பல்லில் விஷம் என்று. மூடியை திறந்து பார்த்தேன். உள்ளே ஒரு பாம்பு இருந்தது. மூடிவிட்டேன். அடுத்த குழாய்க்கு வெளியே எழுதியிருந்தார்கள், இதற்கு உடம்பெல்லாம் விஷம்னு. எட்டி பார்த்தேன். முகமே எனக்கு தெரிஞ்சுது. உள்ள முகம் பார்க்கிற ஒரு கண்ணாடியை வைத்திருந்தார்கள். தேளை கொடுக்கை எடுத்துவிட்டு அதோடு விளையாடலாம். பாம்பை பல்லை எடுத்துவிட்டால் அது பாம்பாட்டியினுடைய வாழ்க்கை. இந்த மனிதனிடம் எதை எடுத்துவிட்டு இவனோடு பழகுவது? சில பேர் சில நேரத்தில் நரியாக இருக்கிறார்கள், சில பேர் நாயாக விழுகிறார்கள், சில பேர் கழுதையாக உதைக்கிறார்கள், சில பேர் புலியாக பதுங்குகிறார்கள், சில பேர் பாம்பாக நச்சுத்தன்மையை மூடுகிறார்கள். இந்த மனிதனிடம் எந்த குணத்தை எடுத்துவிட்டு இவனோடு பழகுவது என்பதுதான் நமக்கே புரியவில்லை. எனக்கு மகாகவி பாரதியை ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஒரு முடி நரைப்பதற்குள் அவன் வாழ்க்கையை முடித்து கொண்டான். ஒரு முடியில் கூட வெள்ளையன் ஊடுருவக்கூடாது என்று நினைத்த கவிஞர் மகாகவி பாரதியார். அந்த பாரதியார் சொன்ன மாதிரி பசி கொடுமை நீங்க வேண்டும் என்றால் நமக்கு பணம் வேண்டும். பணம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. 2 கட்சிகளும் சிறப்பான கட்சிகள். அதில் வாழ்வை வளமாக்குவது எது? வாழ்வது வேறு, இருப்பது வேறு. இருப்பது என்பது தேடிச்சோறு நிதம் தின்று வேடிக்கை கதை கேசி நாம் விழுந்து விடுவேன் என நினைத்தாயோ, அது இருப்பது. வாழ்வது என்றால் இவர் இருந்தார், இவர் சிறந்தார், இவர் வாழ்ந்தார், இவர் முன்மாதிரியாக திகழ்ந்தார் என்று சொல்கிறோமே, அதுதான் வாழ்வது. அந்த வாழ்க்கையை வளமாக்குவது எது? குணமா பணமா? சாதிக்கின்ற மாதிரி வர வேண்டுமென்றால் அது வளம்தான். அந்த வளத்திற்கு தேவை பணமா இல்லை குணமா என்பதற்காக 2 பக்கத்திலும் அறிஞர்கள் வாதிட இருக்கின்றார்கள். வாழ்க்கையை வளமாக்குவது குணமே என்ற அணியில் முனைவர் சா நீலகண்டன் அவர்கள் விவாதத்தை துவக்க இருக்கின்றார்கள். அன்பு பாராட்டி அவரை வரவேற்று நடுவர் முன்னுரையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, வாதிட வந்திருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, ஆங்காங்கே புதியுகம் தொலைக்காட்சியின் மூலம் இந்த நிகழ்ச்சியை எல்லோருக்கும் விருந்து படைத்து கண்ணுக்கு விருந்தாய் காட்சியை கண்டு கொண்டிருக்கிற என் விவசாய சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க்கையை வளமாக்குவது குணமே என்பது என்னுடைய வாதம். சுருக்கமாக சொல்லணுன்னா, குணமே
என்று பேசுவதற்கு 2 பேர் வந்திருக்கிறோம். பணமே என்று பேசுவதற்கு 2 பேர் வந்திருக்கிறார்கள். அதை இப்படியும் சொல்லலாம், குணத்துக்காக பேச வந்திருக்கிறோம், அவங்க பணத்துக்காக பேச வந்திருக்கிறாங்க. இதுதான் உங்கள் குணம். நீங்கள் கடைசியில் எங்களுக்கே தீர்ப்பு தர போகிறீங்கள, அதுதான் உங்கள் குணம். நடுவர் அவர்களே, பேசுகிறேன் என்பதையும் தாண்டி மேடையில் ஓரளவு முழங்குகிறேன் என்பதையும் தாண்டி வானம் பார்த்த பூமியை உழுது பிழைக்கிற ஒரு கலப்பை சாதிக்கு பிள்ளையாய் பிறந்தேன் என்பதையே நான் பெருமையாக சொல்லுகிறேன். உழவர் தினத்தில் பேசுவதற்கு எனக்கு அந்த தகுதி இருக்கிறது. இந்த தேசத்து மக்களின் திருவடிகளை தொட்டு நான் சொல்லிக்கொள்கிறேன். பதவியில் இருக்கிற போது பெருந்தலைவர் அவர்கள் எல்லோருக்கும் சாப்பாடு போட்டார்கள். என் கிராமத்து ஏழை விவசாயி எந்த பதவியிலும் இல்லாத போதும் உழைத்து எல்லோருக்கும் சாப்பாடு போடுகிறானே, அவன் பெரிய தலைவர், அவன் எல்லோருக்கும் பெருந்தலைவர். என்னங்க பணம்? அடாடா, கால்களை கலப்பையாக்கி கைகளையே மண்வெட்டியாக்கி தன் வியர்வையையே வயலுக்கு நீராக பாய்ச்சி அவன் வெள்ளியை விதைத்து பொன்னை அறுவடை செய்கிறான். எந்த வயலில் உழைத்தானோ அந்த வயலின் மண்ணை தோண்டி, அந்த வயலிலே அடுப்பு தோண்டி, அந்த வயல் தந்த அந்த அரிசியை பானையில் வைத்து பொங்குகிற போது தன் கவலையெல்லாம் மறந்துவிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து மூத்த தலைமுறையும் இளைய தலைமுறையும் பிஞ்சுகளும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என்று சொல்லுகிற போது இருக்கிற சொர்க்கம் இருக்கிறதே, அதற்கு உங்கள் பணமெல்லாம் ஒத்து வராது. பார்க்காதீங்க, இங்கெல்லாம் பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கப்படாது. நடுவர் அவர்களே, ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு என்னுடைய ஏழை விவசாயி போனாங்க. ஒரு பணக்கார வீட்டுக்கு போனான். அவருக்கு என்ன நினச்சாரு, தன்னுடைய செல்வாக்கையெல்லாம் இந்த பயக்கிட்ட காட்டணும்னு நினச்சார். இங்கே பார், இது தங்கத்தட்டு, இது அலுமினிய தட்டு, இது தாமரத்தட்டு, இது வெள்ளித்தட்டு. நான் ஒவ்வொரு நாளும் தங்கத்தட்டில் சாப்பிடுவேன், அப்புறம் வெள்ளித்தட்டில் சாப்பிடுவேன், அப்புறம் அலுமினிய தட்டில் சாப்பிடுவேன். ஒரு முறை இந்த தட்டில் சாப்பிட்டேன்னா அடுத்த முறை 1 மாதத்துக்கு நான் அந்த தட்டில் சாப்பிட மாட்டேன். அத்தனை விதமான தட்டு என் வீட்டில் இருக்குது. தட்டு தட்டாக இருக்குது, தட்டு தட்டாக இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னை தட்டேந்த வச்சிருவீங்க. தட்டு தட்டாக இருக்குன்னார். அவன் தட்டாமல் அதை கேட்டுக்கிட்டான். என் பணத்தை பார்த்தியான்னார். ஏன் ஏழை விவசாயி சொன்னான், ஐயா நீங்கள் ஒரு முறை அந்த தட்டை சாப்பிட்டீங்கன்னா அடுத்த முறை 1 மாதத்துக்கு அதில் சாப்பிட மாட்டீங்க, நீங்கள் பெரிய பணக்காரர் தாங்கண்ணா. இதெல்லாம் எப்போவோ செஞ்ச தட்டு. என் விவசாயி நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக சொன்னான். ஆனால் நாங்கள்லாம் கிராமத்தில் ஒரு தட்டில் சாப்பிடுவோங்க, அது அப்போவே உண்மையாக புதுசாக வந்த தட்டு. ஒரு முறை சாப்பிட்டா நீங்கள் 1 மாதம் கழித்து தான் சாப்பிடுவீங்க. நாங்கள் சாப்பிட்ற தட்டில் ஒரு முறை சாப்பிட்டுட்டா அதை எப்பவுமே சாப்பிட மாட்டோம், தூக்கி எரிஞ்சிருவங்க, நாங்கள் தான் பெரிய பணக்காரன்னா. அப்படியா, அந்த தட்டு என்னையானார். அதுதான்யா ஏழை விவசாயிக்கு ஏற்ற வாழை இலை என்று சொன்னான் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இது வாழும் விலை. இது வாழை இப்போ நினைப்பிருந்து பிரயோஜனம் இல்லை, தீர்ப்பு வரைக்கும் இருக்கணும், தீர்ப்பு வரைக்கும். நடுவர் அவர்களே, மனம்தான் மருந்து. அப்போ யாரேனும் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார்னா அவரை போய் பார்த்துட்டு நீங்கள் சீக்கிரத்தில் குணமாயிரணும்னு தான் சொல்கிறோம், நீங்கள் சீக்கிரத்தில் பணமாயிரணும் அப்படின்னு அவனுக்கு வேறு மாதிரி காதில் கேட்டுடுச்சு. நடுவர் அவர்களே, அந்த குணம்தான் உயர்ந்தது. பறவைகளிடம் பாகப்பிரிவினை இல்லை பெரியோர்களே, பறவைகளிடம் பாகப்பிரிவினை இல்லை, விலங்குகளிடம் வெட்டு குத்து இல்லை. ஏன் தெரியுமா? அவைகளிடம் பணம் இல்லை, பணம் இல்லை. ஆனால் மனிதனிடம்தான் பணம் இருக்கிறது, அதனால் தான் கொடுமை இருக்கிறது. நீங்கள் பணம் கிழிஞ்சிட்டா செல்லாது, பணம் பழசாயிட்டா செல்லாது. ஆனால் இந்த உலகத்தை, வாழ்க்கையை புதியதாக ஆக்குவது குணம் மட்டும்தான், குணம் மட்டும்தான் வாழ்க்கையை புதுப்பிக்கும். பணம் என்பது ஒன்றும் பெரிதல்ல. நடுவர் அவர்களே, நிறைவாக சொல்லுகிறேன், நிறைவாக சொல்லுகிறேன். பணம்
காந்தியடிகள் கிட்ட பணம் இல்லை தெரியும், காந்தியடிகளிடம் பணம் இல்லை, ஆனால் பணத்தில் காந்தியடிகள் தான் இருக்கிறார். ஏன் தெரியுமா? நோட்டுக்காக உழைத்தவர்கள் படம் அதில் இல்லை, இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் படம் தான் அதில் இருக்கிறது. என்ன தெரியுமா? உங்கள் பணத்தை கையில் எண்ணி பார்ப்பாங்க, ஆனால் குணத்தை மனசில் எண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் செந்தமிழ் திலகம் டாக்டர் சேகர் ஐயா எதுக்கு தீர்ப்பு சொன்னாருன்னு கேட்பாங்க நாளைக்கு. அவர் குணத்துக்கு தீர்ப்பு சொன்னாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் வேற. அவர் பணத்துக்கு தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. உங்களுக்கு அப்படி ஒரு களங்கம் வந்துடக்கூடாது. வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். பொங்கல் வாழ்த்துக்கள். குணம்தான் வாழ்க்கையை வளமாக்கும் என்ற வாதத்தை இரண்டு கருத்துக்களையும் இணைத்து பார்த்து அதில் பணத்தினுடைய எல்லை நின்று போக குணத்தினுடைய எல்லை மேலோங்கி நிற்க, பணம் மாறுபட மனம் நிலைத்திருக்க ஒரு நிலையான வாதத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன செய்தியிலே வேறுபட்ட கருத்தே இருக்க முடியாது. தெய்வம் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் தெய்வத்துக்கு சொன்னது திருவாசகம். மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் ஒன்று இருக்குமென்றால் அதுதான் திருக்குறள் என்பதை நாம் யாரும் மறக்க முடியாது. அந்த திருக்குறளில் எப்படிப்பட்ட குணம் உடையவனாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவன் சொல்கிறாரோ, வாய்மொழி புலவன் வள்ளுவனுடைய குறள் எதை வலியுறுத்துகிறதோ அதையெல்லாம் தன்னுடைய விவாதத்திலே வைத்திருக்கிறார்கள். நன்றியோடு வாழ வேண்டும், நடுநிலைமையோடு வாழ வேண்டும், வாழ்க்கையிலே ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், மற்றவர்கள் மதிக்க வாழ வேண்டும், ஒரு செயலை செய்கின்ற போது எப்படி மன வலிமையோடு செய்ய வேண்டும், இதையெல்லாம் உள்ளடக்கி ஒரு அருமையான விவாதத்தை தன்னுடைய கட்சிக்காக வைத்திருக்கிறார்கள். திரு ராமன் அவர்களை அன்பு பாராட்டி பணமே என்று விவாதிக்குமாறு அழைக்கின்றேன். கணியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டே. வணங்குதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பட்டிமண்டபத்தின் நடுவர் அவர்களே, பாங்கறிந்து மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்களே, குழுமையிருக்கிற இனிய அன்பர்களே, இருந்தமிழுக்கு சொந்தக்காரர்களே, பெரும் சிறப்பிற்குரிய தாய்மார்களே, அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த தைத்திங்கள் திருநாளின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கனம் நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு. இதுக்கு ரொம்ப ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்லை. வாழ்வை வளமாக்குவது குணமா பணமா என்று கேட்டிருக்கிறார்கள். குணம்தான் அப்படின்னு நீலகண்டர் ரொம்ப மூச்சு பிடிக்க பேசியிருக்கார். எங்க ஒருவேளை அவருக்கு சுகரே வந்துடுமோ அல்லது பிபி அதிகமாயிடுமோன்னு எனக்கு பயமா போச்சு. அவன் மனுஷன் காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி 12-1 மணி வரைக்கும் மனுஷன் அவன் நாயா பேயா ஆளாள்னு அலைஞ்சி 4 காசு சம்பாரிச்சு அழகா இந்த மேடையை போட்டு அழகா இவ்வளவு செலவு பண்ணி வந்து பேசியா திருச்சியிலிருந்துன்னு சொன்னா பணமெல்லாம் வேண்டாம் குணம்தான்னு சொல்ல வந்துட்டார். அந்த எதிர்த்தாப்படி இருக்கிற மைக் ஆப்ரேட்டர் என்னையே உத்து உத்து பார்க்குறாரு. ஒருவேளை இந்த மனுஷன் குணம்னு சொல்கிறாரே, போகும்போது நம்மளை வைஸ் சான்சலர் வெறுங்கையோடு அடிச்சுட்டா என்னடா பண்ணுறதுன்னு அந்த மனுஷன் என்னை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏயா இப்படி பண்ணுறீங்க? இப்போ அவரை விட்டா இவரை நடைப்பயணமாக விட்டுடலாம். ஆமாம், ஆனால் நல்ல மனுஷையா, பஞ்சகம் இல்லாத மனுஷன், குணம்தானே, அந்த பணம் வேணான்ட்டாரு. அதனால் நடுவர் அவர்களே, நான் இந்த அவைக்கு பணிவோடு சொல்வது, அன்றாட வாழ்க்கைக்கே பணம் தான் வேணும். போகும்போது அவர் கையில் நல்ல ஒரு திருக்குறள் புத்தகத்தை கொடுத்து மணக்குடவர் பரதியார் கவிராஜ பண்டிதர் திருக்குறளையே ஒவ்வொன்றா படிச்சுட்டு அவர் பாட்டுக்கு திருச்சிக்கு நடந்தே போயிடுவார்.
அந்த அம்மா பக்கத்துல காரைக்கால் அம்மையாரு. அவங்க ஒரே ஆசிரியரா போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு தேவார புஸ்தகத்தை கொடுத்து அப்படியே போயிட்டு, அதை விட இன்னும் இவங்க 2 பேரும் பஸ்ஸில் பயணம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் பஸ்ஸில் திருச்சி வண்டியில் உட்கார்ந்த பின்னாடி அந்த டிரைவர் வருவார். ஐயா எங்கே போகணும்? கண்டக்டர் கேட்பார். கண்டக்டர் எங்கே போகணும்? அப்பனே, நேற்று இருப்பவர்களெல்லாம் இன்று இல்லை, இன்று இருப்பவரெல்லாம் நாளை இல்லை. பணம் எதற்கப்பா? பணம் பணம் எல்லாம் வேண்டாம். நீயும் சகோதரன், நானும் சகோதரன், 2 பேரும் நாம் பேசிக்கொண்டே இந்த திருவாசகத்தையும் திருக்குறளையும் படித்துக்கொண்டே போய் சேர்ந்து விடலாமப்பா. நாமெல்லாம் ஒரே குடும்பம், ஒரே குடும்பம். பார்த்தார் கண்டக்டர் டிரைவர்கிட்ட சொல்றாரு, டிரைவர் சார் வண்டியை நிறுத்துங்க. தெரியாம 2 கேஸ் ஏறிக்கிச்சு வண்டியில. என்னத்தை நாங்கள் போய் சொல்றது? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கய்யா. அதில் பணம் ரொம்ப பழசா போயிடுச்சுன்னா செல்லாதான், பணம் பழசா போயிடுச்சுன்னா செல்லாதான். அது எந்த காலத்து சட்டம்னு நமக்கு தெரியல. பணம் பழசானாலும் அவன் பீரோவில் போட்டு நல்லா பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். இதில் பணம் பழசா போயிடுமா? ஏன் சார் குணம் யாராவது சொன்னால் கேட்குறானா சார்? நானும் தான் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார், 12ஆம் வகுப்புக்கு பாடம் எடுக்கிறேன். எவ்வளவோ சொல்லணும்னு பையனுக்கு நினைக்கிறேன், கேட்க மாட்டேங்கிறான் சார். பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறேன் சார். கடைசி பெஞ்சில் ஒரு பையன் பெரியசாமின்னு பேசிக்கிட்டே இருந்தான். ஏன்டா பெரியசாமி பேசுகிறேங்கிறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், இப்போ நீங்கள் அரை மணி நேரமாக பேசுறீங்களே, நான் ஏதாவது உங்களை கேட்டேனா சார்? என்ன சார் குறுக்க வந்தேனா? குறுக்க வந்தேனா சார்? ஏன் சார் நான் பேசினா மட்டும் உங்களுக்கு அவ்வளவு எரியுதுங்கிறான் சார். அதில் அடுத்தது வேற பாடம் நடத்திட்டு இருக்கிறேன். 3வது பெஞ்சில் முனுசாமி டக்குன்னு பெஞ்சு மேலே தலையை சாச்சான். பக்கத்தில் இருக்கிற பரமசிவத்தை பார்த்து சொன்னேன், டே பரமசிவம் முனுசாமி எழுப்பிடுறான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், தூங்க வைக்கிறது நீங்கள், எழுப்புறது நானா? அவனை நல்லது சொல்லலான்னு கேட்குறானா சார்? ஏன்டா ஒரே சத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், எனக்கு பேராசிரியர் சதீஷன், எனக்கு பேராசிரியர் டாக்டர் திருமேனி அப்படின்னு கடைசி பெஞ்சிலிருந்து ஒருத்தர் மெதுவாக எழுந்திருக்கிறான் சார். சார் உங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல வாத்தியாராக அமைஞ்சாங்க, நமக்கெல்லாம் இந்த சான்ஸே இல்லாமல் போச்சுன்னா என்னத்தை நாங்கள் போய் சொல்றது? கணம் நடுவர் அவர்களே, குணத்திற்கு நாங்கள் பகையாளி இல்லை, குணம் வேண்டும். ஆனால் யதார்த்தமான இன்றைய உலகத்தில் நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இவ்வளவு தூரம் நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் ஏன் சிரிச்சிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட அவ்வளவு செல்வ வளம் பொங்கி இருக்கு. சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது, போட்டுக்க சட்டைக்கு பஞ்சம் கிடையாது, மனைவி மக்கள் இடத்துல பஞ்சம் கிடையாது, வீட்டில் குழந்தைங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் வளர்த்துருக்கீங்க, நல்ல இடத்துல கோடீஸ்வரம் வீட்டில் பொண்ணை கொடுத்துருக்கீங்க. ஆக இவ்வளவும் சந்தோஷமா நீங்க கொடுத்துருக்கிறதுக்கு அத்தனை தகுதி உங்ககிட்ட இருக்கு. எதால? உலகம் குணம் இருக்கு. உலகம் பூரா இந்த விஷயம் பரப்பியாச்சு. ஆக உங்ககிட்ட குணம் இருக்கு. குணம் இருந்தாலும், ஆமா டாக்டர் சேகர் வீட்டில் பொண்ணு நல்லா இருக்காளா? ஆமா என்ன படிச்சிருக்கா? எம்எஸ்சி படிச்சிருக்கா? எம்எஸ்சியா? பரவாயில்ல. ஆமா என்ன வேலையில் இருக்கா? இன்னும் வேலையில் இருக்கா? என்ன சம்பளம் வாங்குறா? மாதம் 40,000 சம்பளம் வாங்குறா, மாதம் 60,000 பையன் வாங்குறான். அப்படியா? சரி சரி, என் பொண்ணை கொடுத்துடலாம். கணம் நடுவர் அவர்களே, டாக்டர் சேகரிடத்திலே குணம் இருக்கிறது, மகளிடத்தில் குணம் இருக்கிறது, பையனிடத்தில் குணம் இருக்கிறது. ஆனால் அவன் இந்த வாழ்க்கையை வளமாக்க அவனிடத்தில் குணம் மட்டும் போதாது, பணம் என்கிற பொருளாதாரம் இருந்தால்தான் அவனால் வாழ்க்கையை சரியாக அந்த வண்டியை ஓட்ட முடியும் என்பதற்காகத்தான் பொண்ணு மாப்பிள்ளையை கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க திருமணங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதில்லை, ரொக்கத்தில் தான் நிச்சயிக்கப்படும். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதில்லை, விட்டு போகும்போது சொல்வதில்லை. தேடும் போது வருவதில்லை, விட்டு போகும்போது சொல்வதில்லை. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கடவுளுக்கு தெரிஞ்சிருக்குது, நடுவருக்கு தெரிஞ்சிருக்குது, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் இவங்க 2 பேருக்கு மட்டும் தெரியல. அதனால தான் பழங்காலத்தில் நல்ல நீதி நெறிகளை சொன்ன மூதாட்டி அவ்வை எழுதுனா, கல்லானை ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர், இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள், செல்லாது அவன் வாயில் சொல்.
இதை விட வேற என்னையா சாட்சி வேணும்? அட பெத்த தாய் கூட பிள்ளை 4 காசு சம்பாதிச்சாதான் என் பையன்னு கூட வச்சிருப்பா. 4 காசு சம்பாதிக்க துப்பில்லாத பையனை கூட பெத்த தாய் கூட பையன் இல்லைன்னுடுவா. ஏன்? கட்டின மனைவி. இவ்வளவு தூரம் நிகழ்ச்சியை பேசிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. சரி. வீட்டுக்கு போன உடனே அம்மா நான் புதிய டிவியில் பேசினேன், எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. அடாடாடா என்னம்மா கை தட்டினாங்க, சொல்லவே முடியாது, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னு பாருங்க. அது சரி, புதிய டிவியில் பேச போனீங்களே என்ன கொடுத்தாங்க? கடவுளே ஆனாலும் காசு இல்லையானால் கதவை சாத்தடின்னா. கடவுளே வந்தாலும் காசு இல்லைன்னா கதவை சாத்தடி என்று சொன்ன பழைய காலத்து ஒரு பழமொழியும் நமக்கு இருக்குல்ல.